என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நிறைந்த அவைக்கு எனது இதயபூர்வமான வணக்கங்களை நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஒரு பாரம்பரியமான கல்வி குழுமம், முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வில் ஒரு பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய கல்லூரி நிறுவனத்தாருக்கு, குடும்பத்தினருக்கு, ஆசிரியர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை உங்களின் பலத்த கரவொலிகளின் மூலம் தெரிவிக்க விரும்புகின்றேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் எதிர்காலத்தில் சாதனைகள் படைக்க காத்திருக்கும் எனது தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். குமாரசாமி சார் சொன்னாங்க, ரொம்ப தமிழகத்தின் தலைநகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதி, வாய்ப்புக்கான வெளிச்சங்கள் படாத பகுதியில் இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ சார் சொன்னாங்க, இவர்களுக்கான உத்வேகத்தை, உற்சாகத்தை நீங்கள் கொடுக்கணும், ஒரு தன்னம்பிக்கை உரை வழங்கணும் அப்படின்றது தான் சார் சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் வந்ததிலிருந்து. நாளை நீங்களும் இதைப்போல் ஒரு கைத்தட்டல்களுக்கு உரியவராக, பாராட்டுதலுக்கு உரியவராக நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் முதல்ல பலமாக கைத்தட்ட கற்றுக்கணும். நீங்கள் கைத்தட்டினாதான் உங்களுக்கு யாராவது கைத்தட்டுவாங்க. அதனால நல்லா கைத்தட்டுங்க. இந்த நிகழ்விற்கு வருவதற்கு முன்பாக நேற்று எனக்கு 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி முடிந்தது, என்னுடைய அரசியல்வாத நிகழ்ச்சி. 9:20 பேருந்து கோயம்பேடுக்கு வந்துடணும். எல்லாம் ஜெட் வேகத்தில் அங்கே எல்லாமே திட்டமிட்டு முடிச்சுட்டு இங்கு வந்து உடனடியாக நிகழ்வுக்கு வந்தாச்சு. இப்போ திரும்ப 4 மணிக்கு ஃப்ளைட்டு, திரும்ப இரவுல நிகழ்ச்சி, மீண்டும் ஒரு அமைச்சரோட நேர்காணல் இருக்கிறது. ரொம்ப பரபரப்பான சூழல். பொதுவாக இப்படிப்பட்ட சூழலில் இப்படி வாய்ப்புகள் வருகிற போது உண்மையில் நான் தவிர்த்து விடுவேன். ஏன்னா ஒரு 2 நாட்கள் அலைச்சலாகவே இருக்கும், ஓடிட்டே இருக்கணும், நான் தவிர்த்து விடுவேன். ஆனால் இந்த நிகழ்விற்கு இவ்வளவு சிரமத்தோடு நான் வந்ததற்கு காரணம், பெருந்தன்மையோடு கல்லூரி நிர்வாகம் என்னை அழைத்தார்கள். நான் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையை சொல்கிறேன், சத்தியமான வார்த்தைகளிலிருந்து சொல்கிறேன் தோழர்களே. ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கு வந்து நேர்காணல் செய்திருக்கிறேன். திரு குமாரசாமி அவர்களை நேர்காணல் செய்திருக்கிறேன். அந்த தருணத்தில் என் வாழ்க்கையில் நான் சேகரித்து கொண்ட செய்தி அப்படின்றது, பெரியவர் குமாரசாமி அவர்கள் 4ஆம் வகுப்பு வரை படித்தவர், மரக்கடைகளிலெல்லாம் வேலை பார்த்து, இந்த நாகர்கோயில் போதாது என் கனவுகளுக்கு என்று சொல்லி சென்னைக்கு வந்து, மீண்டும் இங்கு வந்து உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமர். அதையெல்லாம் தாண்டி நான் இந்த நிகழ்விற்கு வருவதற்கான மிக முக்கிய காரணம், பலரையும் சொல்வார்கள், இவர் என் வாழ்க்கையில் வெளிச்சம் பாய்ச்சியவர், ஒளியேற்றியவர் என்று. உண்மையில் இந்த மாவட்டத்திற்கு ஒளியேற்றிய மகத்தான மனிதரின் பெயரை கொண்ட நிறுவனத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வந்தேன். சத்தியமான வார்த்தைகள். ஏதோ மேடைக்கு பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. திரு குமாரசாமி அவர்கள் சார் என்னிடம் தொலைபேசியில் அழைத்த போது மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்றப்ப என்னோட அசிஸ்டண்ட் தான் அதெல்லாம் பேசுவாங்க. சார்கிட்ட சொன்னேன், அது எதுவுமே நான் பேசப்போவதில்லை. காரணம், ஒரு சமூகத்திற்காக உழைத்த ஒரு மனிதனுக்கு ஒரு சமூகம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு சமூகம் நன்றி பாராட்டணும். இந்த கிராட்டிடியூட், அந்த பெயரை, உழைப்பால்
உயர்ந்த மனிதரின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய கல்லூரியில் நீங்கள் படிக்கிறீர்கள். எங்கிருந்து தொடங்கிறது இந்த பேச்சை? நான் மாணவ கண்மணிகளுக்கெல்லாம் சொல்வேன், கொஞ்சம் கவனமாக ஒரு 40 நிமிடங்கள் கவனமாக என் வார்த்தைகளை உள்வாங்குங்கள். நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை அந்த வார்த்தைகள் புரட்டி போடும். எனக்கு தெரியும், இந்த தலைமுறையோடு உரையாடுவது தான் ரொம்ப சவாலான காரியம். உங்கள் மனதில் இடம் பிடிப்பது ரொம்ப சவாலான காரியம். போன தலைமுறை என்பது வேறு. இந்த தலைமுறை உங்களை வியக்க வைத்தல் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இணையம் இருக்கு, கூகுள் இருக்கு. உங்களை வியக்க வைத்தல்லாம் முடியவே முடியாது. நீங்க ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு உங்கள் மனதில் இடம் பிடிப்பது சாதாரணமா இல்லை. உண்மையில் நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ற ஆட்கள் அப்படின்னா ரொம்ப எளிதாக யாருக்கு கிடைக்கும் அந்த இடம் அப்படின்னா, திரைப்பட நடிகர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுக்கு மட்டும் உங்கள் வாசல் கதவை எப்போதும் திறந்தே வைத்திருப்பீர்கள், யார் வந்தாலும். ஆனால் மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு உங்கள் மனசில் இடம் பிடிக்கணும். எனக்கு தெரியும், ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தோம். ஜிவி பிரகாஷ், உங்களுக்கு தெரியும், நடிகர், இசையமைப்பாளர். நான் போயிருந்தேன். டர்பி ஜீன்ஸ் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த டர்பி பிராண்ட், அந்த நிறுவனர் 3 பேரும் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தோம். இந்த கல்லூரிக்கு போனப்போ ஜிவி பிரகாஷ் அப்போ தான் ஒரு பயங்கரமாக ஒரு ஹிட்டான படம், அது கான்ட்ரவர்ஷியலான ஹிட்டான ஒரு படம். நாங்கள் உள்ளுக்கு நுழைஞ்ச உடனேயே நிகழ்ச்சி கூட ஆரம்பிக்கலை, பொம்பளை பசங்கள்லாம் ஓடோடி வந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது எடுத்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் 2 பேரும் சீஃப் கெஸ்ட்டாக வந்துடுறோம், எங்களை தள்ளி விட்டுட்டு எடுக்கிறாங்க. கொஞ்சம் தள்ளுங்க சார், தள்ளுங்க சார்னு தள்ளி கொண்டு போயாச்சு. எங்களுக்கு என்னடா அப்படின்னு. அடுத்த கட்டம், சார் கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு. 500 பேருக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நாங்களும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறோம். டர்பி ஜீன்ஸ் சொன்னார், சார் தெரியாமல் வந்துட்டோம் புலருக்கு விஜயன், எப்போதுமே இந்த நடிகர்கள் வர நிகழ்ச்சிகள்லாம் இனிமேல் கலந்துக்கக்கூடாது, இந்த ஜென்ரேஷன் ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னார். நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார் அப்படின்னு. ஜிவி பிரகாஷ் பேசி முடித்த பிறகு டர்பி ஜீன்ஸை நான் இன்டர்வியூ பண்ணுறேன். சாரை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி நான் இன்டர்வியூ பண்ணுறேன். ஒரு சாதாரண ஒரு நிலையிலிருந்து துணி வியாபாரம் செய்யக்கூடிய பயணம், அவர் அந்த வாழ்க்கையை பற்றி பேசுகிறார் அந்த இன்டர்வியூவில். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லலாம் உள்ளுக்கு நுழைய விடலை. கசங்கிய சட்டையை பார்த்து, கிழிந்து போன செருப்பை பார்த்து செக்யூரிட்டி வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளுற அந்த சூழல், அதிலிருந்து மெல்ல 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 மீண்டு ஒரு டர்பின்ற ஒரு பிராண்டை உருவாக்கி அந்த கதையை சொல்லி முடித்து அந்த நேர்காணலை எல்லாம் முடித்த பிறகு அங்கிருந்த அத்தனை மாணவ மாணவிகள் ஜிவி பிரகாஷை தள்ளி விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. ஜிவி பிரகாஷை தள்ளி விட்டுட்டு செல்ஃபி எடுத்தாங்க. நான் அப்போ தான் டர்பி ஜீன்ஸ் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த தலைமுறை மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு வகையில் அவங்களோட கனெக்ட் ஆகணும். வெறும் வார்த்தைகளை வைத்து கொண்டெல்லாம் நீங்கள் அவங்க மனசில் இடம் பிடிச்சிட முடியாது அப்படின்னு. அதனால் சில விஷயங்கள் சொல்கிறேன், என்னை பற்றி ஏதோ தற்புகழ்ச்சிக்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில செய்திகள் உங்களுக்கு பயன்படும், அதிலிருந்தே தொடங்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு இளைஞர்கள், மாணவர்கள் என் வாழ்க்கையோடு பொருந்தி போகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஒரு கிராமத்து பின்னணியில் இருந்து வந்தவன், விவசாய குடும்பம். திரைப்பட கல்லூரியில் நான் படிக்கிற போது ஃபீஸ் கட்ட பணம் இல்லை. எங்கள் வீட்டில் 4 பேர். எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எழுதி வைத்திருக்கிற வாசகம் என்ன தெரியுங்களா? எங்கள் அம்மா படித்ததே 8ஆம் வகுப்பு தான். பிச்சை புகினும் கற்கை நன்றே, இதுதான் எங்கள் வீட்டில் முகப்பில் எங்கள் அம்மா 8ஆம் வகுப்பு படித்த என் அம்மா எழுதி போட்டிருக்கிற வாசகம். பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு. நான் அண்ணன் படிக்கிறான், இன்னொரு அண்ணன், அக்கா, எல்லாரும் ஃபீஸ். விவசாயம் இல்லை பெருசாக, விவசாயம்லாம் லாபம் இல்லை. அம்மாட்ட போய் 4 பேரும் ஒரே நேரத்தில் நிற்கிறோம், ஃபீஸ் கட்டணும். அண்ணனுக்கு ஒரு பசுமாடு,
வீட்டில் இருந்த கறவை பசுமாடு அம்மா விற்று கட்டுறாங்க. இன்னொரு அண்ணனுக்கு கடன் வாங்கி கட்டுறாங்க. அக்கா ஒன்றும் இல்லை, அம்மா சீதனமாக கொண்டு வந்த பழைய பித்தளை ஜாமான்லாம் இருந்தது பரணியில், அதை விற்று என் அம்மா கட்டினாங்க. எல்லாரும் சொன்னாங்க, பொம்பளை பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிற, எல்லாத்தையும் விற்று என்ன அப்படி பண்ண போகிறா அப்படின்னு. என் அம்மா 8ஆம் வகுப்பு படித்த என் அம்மா, இல்லை படிக்கணும், பிள்ளைங்க படிக்கணும்னு வைராக்கியமாக இருந்தவங்க. கடைசியாக நான் வந்து க்யூவில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன், எனக்கு ஃபீஸ் கட்டணும். இப்போ விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, வீட்டில் வாங்கிறதுக்கும் உறவினர்கள் இல்லை. என் அம்மா பார்த்தாங்க, கிட்டத்தட்ட 100 சவரன் போட்டு திருமணம் ஆகி வந்தவங்க எங்கள் அம்மா. எல்லாம் விவசாயம் அது இதுன்னு தொலைஞ்சு போய் என் அம்மா கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு, அதில் 2 குண்டுமணி, அது மட்டும்தான் இருக்குது. நான் ஃபீஸுக்கு கேட்குறேன், அம்மா தாலி கயிற்றை கலற்றி அந்த 2 குண்டுமணியை எடுத்து கொடுத்தாங்க. நீ இதை போய் வச்சு ஃபீஸ் கட்டு அப்படின்னு. எனக்கு கண் கலங்கிடுச்சு. ஏன்னா நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கிறேன். என்னடா அம்மாவோட இருக்கிற ஒரு குண்டுமணி தங்கம் தான், 100 சவரன் போட்டுட்டு வந்த அம்மா ஒரு குண்டுமணி தங்கத்தையும் கொடுக்குறாங்களே அப்படின்னு. அம்மாட்ட கொடுத்த போது அம்மா சொன்னாங்க, இங்கே பாருமா, அதெல்லாம் நீ மனசில் ஏற்றிக்கவே கூடாது, குடும்ப கஷ்டத்தெல்லாம் நீ ஏற்றுக்காத, நான் பார்த்துக்கிறேன், இதை கட்டி போய் பரீட்சை எழுது அப்படின்னு. அதுதான் ஃபைனல் எக்ஸாம். அது நான் மீண்டும் மாணவர்களுக்கெல்லாம் சொல்வேன், நம்ம குடும்பம் வறுமையில் இருக்கலாம், அம்மா கஷ்டப்படலாம், தங்கத்தை விற்று தாலியை விற்று படிக்க வைக்கலாம், கண்ணீர் வரும். நான் நம்ம என்ன திருப்பி செலுத்துவது அம்மாவுக்கு? சொன்னாங்க இல்லையா, அந்த தேர்வில் தான் தங்கப்பதக்கம் வாங்கினேன். அம்மாவுக்கு தங்க தாலியை விற்று எழுதிய தேர்வில் தான் தங்கப்பதக்கம். நான் முதல் செய்தியாகவே சொல்வது, பெற்றோர்கள் மிகப்பெரிய கனவுகளோடு இருப்பாங்க உங்களை நோக்கி. பெற்றோர்கள் நம்மளை ரொம்ப படிக்க சொல்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். பெற்றோர்களின் எதிர்பார்ப்புக்காக சொல்கிறேன். எங்கள் அண்ணன் அதுக்கு பிறகு பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு எங்கள் அம்மா வைராக்கியத்தோடு இருந்தாங்களே. எங்கள் அண்ணன் இன்னமும் அப்ராடில் இருக்காப்புல, நான் ஊடகத்தில் இருக்கேன், இன்னொரு அண்ணன் வாத்தியார், அக்கா வாத்தியார். எங்கள் அண்ணன் வந்து முதல் முறையாக துபாய் போன பிறகு எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போயிட்டு 1 வருஷம் கழித்து திரும்ப அம்மாவை அனுப்புனார் ஊருக்கு. ஊருக்கு அனுப்புகிறப்ப எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாப்புல, அம்மாவை அனுப்புகிறேன்டா, 200 பவுன் அம்மாவுக்கு வாங்கி போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு வாங்கி அனுப்புனார். திருச்சியில் வந்து இறங்கி எங்கள் அம்மா ஊருக்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுகால் வரைக்கும் உறவுகள் கூட இருந்தவங்கெல்லாம், என்ன இவ பெரிய என்னமோ படிக்க வைக்கிறாளாம் அப்படின்லாம் கேலி பேசியவர்கள், ஏளனமாக பேசியவர்கள் இப்போது வந்து பார்க்கிறார்கள், என்னத்தை இருந்தாலும் துபாய் தங்கம் துபாய் தங்கம் தான் அப்படின்லாம் வந்து. அதில் பாருங்கள், ஒரு அம்மா கேட்குது சும்மா இல்லாமல், அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஜயன் உனக்கு என்ன வாங்கி கொடுத்தான், ரொம்ப முக்கியம். என்ன கேட்குது, என்ன வாங்கி கொடுத்தான்? உண்மையில் நான் எதுவுமே அம்மாவுக்கு செய்யலை. அப்போது என் அம்மா சொன்னாங்களாம், எனக்கு தெரியாது, பிறகு சொன்னாங்க. என் அம்மா சொன்னாங்களாம், 1000 பவுன் வாங்கி போடட்டும், அவன் வாங்கினால ஒரு கோல்டு மெடல், அது தந்த சந்தோஷத்தை வேற எந்த சொத்து சுகமும் தராது என்று சொன்னது என் அம்மா. ஏதோ என் அம்மா இல்லை, எந்த அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க, எந்த அம்மாவும் அப்படி தான் எதிர்பார்ப்பார்கள். அந்த கனவுகளுக்கு நீங்கள் களம் அமைத்து தரணும். இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது, அதுதான் நான் உங்களோடு பேசணும். இப்போ சார் சொன்னாங்கல்ல, என்னுடைய லைஃப்பில் இருந்து ஏதேனும் உங்களுக்கு பாடம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன். நான் அதை சொல்வதற்கான காரணம் என்னை புகழ்வதற்காக அல்ல, என்னை தாண்டி உங்களால் கடந்து செல்ல முடியும் அப்படின்றது. இல்லை, ரொம்ப முக்கியமானது நான் பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட, நான் பேசுகிற வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 2 பேர்கிட்ட கவனமாக இருக்கணும் கொஞ்சமாக. ஏன்னா இது பெரிய ப்ரோக்ராம், பெரிய கனவுகளோடு பண்ணியிருக்கிறாங்க. நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறேன், யார்கிட்ட கவனமாக இருக்கணும்னா 2 பேர்கிட்ட தான். ஒருத்தன் உங்கள் வலதுபுறம் இருக்கிறான், ஒருத்தன் இடதுபுறம் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்னா,
அந்த பாருங்கள், அந்த ப்ளூ சட்டை போட்டிருக்காப்புல அந்த தம்பிலாம். அவர் என்னெல்லாம் பண்ணுவார்னா, உங்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டே இருப்பார்கள். அவன் ஏராளமான குப்பைகளை வைத்திருப்பான். ஏதாவது குப்பை தொட்டி கிடைக்காதான்னு தேடிக்கிட்டே இருப்பான். நீங்கள் வசதியாக உங்கள் காதை வச்சுருப்பீங்க, காதில் கொட்டிட்டு போயிடுவான். நண்பர்களிடம் கவனமாக இருங்கள். ஏதேனும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும். யாராவது பேசுகிற மாதிரி இருந்தால், நான் ஆசிரியராகவும் பணியாற்றியதுனால அவங்கள மேடைக்கு அழைச்சிருவேன். சரிங்களா? நீங்கள் கவனிக்காட்டி கூட பரவாயில்ல, கவனிக்கிற மாணவர்களை கெடுக்கக்கூடாது. இல்லாட்டி மேடைக்கு அழைத்து உங்களை 5 நிமிஷம் பேச சொல்லுவேன். சரியா? சரி. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதேனும் உங்களுக்கு பாடம் இருக்கா அப்படின்னா, இலக்கு இல்லாமல் படித்தேன் நான். எனக்கு எந்த கனவுகள் இலக்குகள்லாம் இல்லை. ஒரு கிராமத்து பின்புலம், 10ஆம் வகுப்பில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் நான். ஆனால் எந்த இலக்கும் இல்லை. எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. +1 படிக்கலாம், ஹாஸ்டலில் தங்கணும். டிப்ளமா படிக்கலாம், வீட்டிலேருந்து போகலாம். நான் எந்த ஆப்ஷன் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? வீட்டிலேருந்து போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், அம்மா அப்பாவோட சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கலாம். அந்த கம்ஃபர்ட் இதுதான். டிப்ளமோ படித்தேன், மனப்பாடம் பண்ணேன், புரிதல்லாம் இல்லை, மனப்பாடம் பண்ணேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். சென்னைக்கு வந்த பிறகு தான் எனக்கு தெரிந்தது, நான் படித்த படிப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய மனது இந்த படிப்பில் இல்லை. அதன் பிறகு திரைப்பட கல்லூரிக்கு போய் படிக்கிறேன். கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருச்சு, அடிபட்டாச்சு. கவனமாக படிக்கிறேன், வேலைக்கு போகணும் அப்படிலாம் போய் படிக்கிறேன். படித்து முடித்த பிறகு நீ கவனிக்க வேண்டிய இடம்ன்றது, எனக்கு ஜெயா தொலைக்காட்சியில் வேலை கிடைக்குது. சீஃப் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவர்களோட ஆஸ்தான சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆயிட்டேன். நல்ல கை நிறைய சம்பளம். அந்த இடத்தில்தான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த இடம் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் அப்படிலாம் பேசலாம், அதெல்லாம் இல்லை. என் நண்பர்கள் சொல்கிறாங்க, போய் மேடையில் பேசு, போட்டியில் கலந்து கொள் அப்படின்றாங்க. 25,000 பெயர் அப்படின்னு சொன்னாங்கல்ல, உண்மையில் சொல்லணும்னா 1,00,000 பேர் கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்ச்சியில். துணைவேந்தர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள், பேராசிரியர்கள், அவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க. நான் உண்மையில் பயந்துட்டேன். இதில் எப்படி ஜெயிக்கிறது? நம்ம 1,00,000 பேரில் நம்மளால் ஜெயிக்க முடியுமா? அப்படி உங்களுக்கும் இருக்கும். அப்படி ஒரு அப்படிலாம் இருக்கும். நாளைக்கு இன்டர்வியூ போவீங்க, 10,00,000 பேர் எழுதுவான். ஏதாவது ஒரு போட்டிக்கு போவீங்க, 1,00,000 பேர் கலந்துப்பாங்க. மிரண்டுருவோம், நம்ம மிரட்டிடுவாங்க. காரில் வருவான், இங்கிலீஷ் பேசுவான், பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம மிரண்டுருவோம். உங்களுக்காக சொல்கிறேன். அப்போது என் தமிழ் ஆசிரியரிடம் சொன்னேன், சார் 1,00,000 பேர் கலந்துக்கிறான், ஜெயிக்க முடியுமா அப்படின்னு. அவர் சொன்னார், 1,00,000 பேர் இல்லை, 1,00,00,000 பேர் வேணாலும் கலந்துக்கட்டும், எவனை கண்டு நீ பயப்படாத, எவனுக்கும் பயப்படாத. ஒன்று, தனித்துவமாக பேசு. அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போகிறான், உன் திறமை, உன் அடையாளத்தை காட்டு. 3வது அவர் சொன்னார், வெற்றியை தலைக்கு ஏற்றி கொண்டு பேசாதே, உன் மனமகிழ்வுக்காக பேசு, வெற்றி தானாக கிட்டும் என்றார். அந்த 3 அறிவுரைகளின்படி தான் எனக்கு பரிசு கிடைத்தது. அதுதான் எனக்கு பரிசை ஈட்டி தந்தது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அதுதான் சொன்னாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்போ உங்களுக்குள் சில திறமைகள்லாம் இருக்கும், படிப்பை தாண்டிய சில திறமைகள் இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். ரொம்ப மோசமான மாணவன் அப்படிலாம் கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு நான் சொல்வது, உங்களை அறியாது உங்களுக்குள் ஒரு திறமை இருக்கும், ஒளிந்திருக்கும். பல பேர் அதை கண்டுபிடிக்கிறதே இல்லை, கண்டுபிடிக்காமே இறந்து போயிடுவான். ஏதேனும் ஒரு திறமை, ஒரு ஆற்றல் இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். படிப்பு பயன் தராவிட்டாலும் உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு பயன் தரும். அப்படிதான் எனக்கு இன்னைக்கு நான் படித்த படிப்புக்கும் நான் செய்கிற வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் படித்த படிப்பை காட்டிலும் பல மடங்கு சம்பாதிக்கிறேன். எனக்குள் இருக்கிற அந்த திறமை, உங்கள் தனித்திறமையை நீங்கள் கண்டடையணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாடலாம், எழுதலாம், ஏதேனும் ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். கல்வியை தாண்டி கண்டுபிடிச்சிருங்க.
இந்த வளாகத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பாகவே கண்டுபிடிங்க தயாராக இருக்கணும் அப்படின்றது. நான் ஜெயா டிவியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். விஜய் டிவியில் ஜெயிச்சாச்சு. எனக்கு ஒரு ஆஃபர் வருது விஜய் டிவியில், நீயா நானா மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும், வாங்க. வேலையை விட்டுட்டு நான் வரணும். லைஃப்பில் ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும், ஒரு 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 கட்டம் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஜெயா டிவி சீஃப் மினிஸ்டரோட சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், கை நிறைய சம்பளம், டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்க, ஏன் வேலையை விடுற? இதில் என்ன நிரந்தரம் இருக்குது? போகாத. 90 விழுக்காடு பேர் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க, நீ போகாத அப்படின்னு. எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது, என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பம். நான் இந்த மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்பீச் எதுக்கு தெரியுங்களா பயன்படும் உங்களுக்கு? இன்னைக்கு பயன்படாது, இப்போ உங்களுக்கு அது தேவைப்படாது. காரணம், உங்கள் எல்லா தேவைகளையும் பெற்றோர்கள் நிறைவேற்றுறாங்க. உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்க்கு யாருமே தேவைப்படாது. ஆனால் ஒரு கட்டம் இப்படி தேவைப்படும். எனக்கு தேவைப்பட்டது. வேலையை விடுறதா, இல்லை இதிலேயே இருந்துடுறதா, இல்லை விஜய் டிவி ஆஃபரை எடுத்துக்கிறதா? எனக்கு குழப்பம். என்னுடைய திரைப்பட கல்லூரியில் அன்றைக்கு பாக்கியராஜ் வந்திருந்தார். அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஏதோ ஒரு வகையில் நடிகர் பாக்கியராஜ் என் வாழ்க்கையை செதுக்கியவர். என்னோட கல்லூரியில் வந்து பேசுகிறப்ப சொன்னார், நான் கோயம்புத்தூரில் மில் வச்சுருந்தோம், ஆனால் என்னுடைய ஆசை திரைப்படத்துறைக்கு போகணும்னு. என்னோட மாமா சொன்னார், இங்கே பார், மில்லை பார்த்துக்கிறியா, பொண்ணு கொடுப்பேன், 2-3 மில்லை உனக்கு எழுதி தரேன், இங்கேயே இரு, கோடம்பாக்கம்லாம் போனீன்னா உனக்கு எதுவும் வாய்ப்பு இருக்காது அப்படின்ட்டார். நீ கண்டுக்காத, நீ கஷ்டப்படணும்னு. நான் யோசிச்சு பார்த்தேன். மறுநாள் காலையில் கோடம்பாக்கத்துக்கு பஸ் பிடிச்சி போயிட்டேன் அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்க? இவ்வளோ வசதி வாய்ப்பு இருக்குது, கேரண்டியாக கொடுக்குறாங்க, ஆனால் எந்த உத்தரவாதமும் இல்லாத கோடம்பாக்கம் பஸ்ஸை ஏன் பிடிச்சிங்க? இந்த கேள்வியை நான் அன்னைக்கு கேட்டேன். பாக்கியராஜ் சொன்னார், உங்களுக்கு பயன்படும். எனக்கு பயன்பட்ட அந்த அறிவுரையை சொல்கிறேன். பாக்கியராஜ் சொன்னார், ரொம்ப நுணுக்கமாக சொன்னார், நம்ம வாழ்க்கையில் ஒரு 25 வயசு வரைக்கும் அப்பா அம்மா நமக்கு எந்த தேவையும் இல்லை. வாழ்க்கையின் 58 வயதிலிருந்து ஓய்வு பெற்று அந்திம காலத்தை நோக்கி தான் நம்ம பேசுவோம். உடம்பு சரியில்லை, பேர பிள்ளைங்க, இப்படி தான் வாழ்க்கையை வாழ்வோம். உண்மையில் இடைப்பட்ட ஒரு 25 வருஷம்தான் நமக்காக வாழ்க்கையை வாழ்வோம். அந்த 25 வருடம் எனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும், எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலுக்காக வாழ வேண்டும் என்று கோடம்பாக்கம் பஸ்ஸை பிடிச்சேன் அப்படின்னு மகத்தான விதையை எனக்குள் விதைத்தவர் பாக்கியராஜ். இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு கரவொலி கொடுக்கணும். உண்மையில் உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு இடம் வரும், இந்த முடிவு எடுக்கலாமா, இந்த கம்பெனியில் சேரலாமா, நம்ம இங்கே போகலாமா, ஒரு டைலமா இருந்துகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக உங்கள் மீது நம்பிக்கை வைத்து முடிவு எடுக்கணும். இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வெளியில் வரணும். அப்படிதான் நான் விஜய் தொலைக்காட்சியில் சேர்ந்தேன். வாழ்க்கை எப்போதும் வசந்த காற்றுகளை வீசாது. நான் விஜய் தொலைக்காட்சிக்கு போயிட்டேன், ஒரு பெரிய போட்டியில் வெற்றி பெற்று போகிறேன். அங்கே போன பிறகு அந்த நிகழ்ச்சியில் எனக்கு தொகுப்பாளராக தொகுத்து வழங்க வரல, தெரியல, சொதப்புறேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாரும் நீயா நானா கோபிநாத்தோடு என்னை ஒப்பிடுகிறார்கள். கோபி எப்படி பேசுகிறான், இவன் ஒன்றுமே பேச வரலையே. கேலி, கிண்டல், அவமானம், புறக்கணிப்பு. இதில் என்ன தெரியுங்களா நடந்துச்சு? அது ஒரு காலேஜ் காம்படிஷன் ஷோ. பிரம்மாண்டமாக ஆரம்பித்தாங்க. விஜய் தொலைக்காட்சிக்கு ஒரு பழக்கம் உண்டு, பிரம்மாண்டமாக ஆரம்பிப்பான், நல்லா போகலைன்னா யாருக்கும் தெரியாமல் நிறுத்திடுவான் ஷோவை. அது விஜயோட பேட்டர்ன். என்னுடைய நிகழ்ச்சியை பாதியிலே நிறுத்திட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் தஞ்சையில் காவிரி ஆற்றில் இருக்கிற போது ஃபோன் வருது, சார் உங்கள் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க, வேண்டான்ட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. வாழ்க்கையில் என்னது, நம்ம தெரியாமல் முடிவு எடுத்துட்டோமா? கேலி கிண்டல், நம்ம ஒழுங்காக அங்கேயே இருந்திருக்கலாமே, தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்துட்டோமா என்றெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். இந்த தன்னம்பிக்கை உரை இருக்குல்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஏன் குமாரசாமி சார் சொன்னாங்க தன்னம்பிக்கை பேசுறது அப்படின்னு.
இன்னைக்கு என் வார்த்தைகள் எதுவும் உங்களுக்கு பயன் தராது. ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு சொல், ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை அப்படி கையை பிடிச்சி தூக்கிவிடும். நான் அப்படியே காவிரி ஆற்றம் கரையில் அப்படியே நிற்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்ணில் இருந்து தண்ணி வருது, தப்பாக எடுத்துட்டோமோ முடிவு. ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், பாதியிலே நிறுத்திட்டாங்க, எல்லாரும் சிரிப்பாங்களே, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. என் ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி அனுப்பிக்கிட்டே இருப்பான். நமக்கெல்லாம் போரிங்காக இருக்கும், அதெல்லாம் படிக்க கூட மாட்டோம். ஏதாவது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படின்னு, அப்படி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் எனக்கு வருது. நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அப்துல் கலாமினுடைய ஒரு கோட் வருது. அப்துல் கலாமிடம் கேட்கிறார்கள், நல்லா யோசிச்சுங்க, நான் விரக்தியில் இருந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்துல் கலாமிடம் கேட்கிறார்கள், மரணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்துல் கலாமிடம் இந்த கேள்வி கேட்குறாங்க, மரணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்துல் கலாம் சொல்கிறார், நான் நினைக்கிறேன் மரணன்றது மூச்சை நிறுத்துறது இல்லைங்க, முயற்சியை நிறுத்துறது தாங்க. ஒருத்தன் முயற்சியை நிறுத்தினால் மரணிச்சிட்றாங்க. எனக்கு அது பெரிய ஓப்பனிங்காக இருந்தது. நம்ம எந்த முயற்சியும் செய்யலை, நம்ம தோல்வின்னு தோண்டு போயிருக்கிறோமே, இல்லை, இந்த துறையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஊடகத்தை நோக்கி நகர்ந்தேன். இன்னைக்கு சீனியர் ஜேர்னலிஸ்டாக வந்திருக்கிறேன். அந்த முயற்சின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அதைத்தான் உங்களிடம் விதைக்க வேண்டும்னு நினைக்கிறேன். முயற்சி. உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் தோல்வி இருக்கும், விரக்தி இருக்கும், அதை எடுத்துக்க கூடாது. முயற்சி. வள்ளுவன் சொல்றான்ல, தெய்வத்தால் ஆகாது எனினும், வள்ளுவன் எந்த உச்சத்துக்கு போறான் பாருங்க, தெய்வத்தால் கூட ஆகாது எனினும் உன் முயற்சி மெய் வருத்த கூலி தரும். எந்த அரங்கத்தில் பேசுறோம்? மெய் வருத்த கூலி தரும். எந்த அரங்கத்தில் இதை பேசுறேன்? உழைப்பால் உயர்ந்த, அறிவால் உயர்ந்த ஒரு மாமனிதரின் அரங்கத்தில் இருந்து பேசுறோம். எடுத்துக்கோங்க, உழைக்க தயாரா இருக்கணும். உங்கள்கிட்ட சொல்ற செய்தி, என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றது நான் சொல்லக்கூடிய செய்தி, கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காதீங்க. நாகர்கோயிலே அப்படியே இருந்துருவோம், இங்க இருக்கிற பக்கத்து கம்பெனிலே இருந்துருவோம். பல பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, பல பெண் பிள்ளைகள், நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் போயிருக்கிறேன். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, தஞ்சாவூரில் பிறக்கிறாங்களா, தஞ்சாவூரை ஒட்டிய கல்லூரிகள்லேயே படிப்பாங்க, தஞ்சாவூரை ஒட்டிய மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பொண்ணு தூரமாக போயிடக்கூடாதுன்னு, தஞ்சாவூரை ஒட்டிய வாழ்க்கை வாழ்வாங்க, தஞ்சாவூரை ஒட்டி இருக்கிற சுடுகாட்டிலே அடக்கமாயிருவாங்க, முடிஞ்சு போயிடும். வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாது. நாகர்கோயில் அல்ல உங்கள் கூடு. அப்துல் கலாமிடம் ராமேஸ்வரத்தை விட்டு போகணுமா அப்படின்னு சொன்னபோது அவர் அப்பா சொன்னாராம், உன் கூடு வேண்டுமானால் ராமேஸ்வரமாக இருக்கலாம், ஆனால் உன் கனவுகளுக்கான எல்லை இந்த பிரபஞ்சம் அப்படின்னாராம். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கூடு வேண்டுமானால் நாகர்கோயிலாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கனவுகளுக்கும் சாதனைகளுக்குமான எல்லை இந்த பிரபஞ்ச வெளி. இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும், தயாராக வரணும். நான் சார் சொன்னதுனால சொல்றேன், எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று, என் வாழ்க்கையில் கடைபிடிக்க ஒன்றை உங்களுக்கு சொல்றேன். பெரிதினும் பெரிது கேள் அப்படின்றான் பாரதி. அப்துல் கலாம் கனவு காணுங்கள், கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றார். விவேகானந்தர் சொல்றார், உன் எண்ணம் சிந்தனையாக மாறுகிறது, சிந்தனை செயலாக மாறும், செயல் சாதனையாக மாறும் அப்படின்னு. ஆனால் நீங்க எல்லாரும் இதை வெறும் வார்த்தைகளாக கடந்து போறீங்க. கனவு காணுங்கள், என்ன கனவு காணுங்கள், இது எல்லாத்தையும் கடந்து போயிருப்பீர்கள். அதற்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெரிதினும் பெரிது கேட்பது. ரூமி சொல்வான், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது அப்படின்றான் ரூமி. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேட்ரு வேற. நான் ஒரு கல்லூரியில் பேசுகிறேன், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது அப்படின்னு. அந்த பையன் ஏந்திரிச்சான், சத்தியமாவா அப்படின்னா. ஆமாடான்னே. சத்தியமா தேடுமா சார் அப்படின்னா. டேய், நீ நினைக்கிறத நான் சொல்லலை, அது வேற, அதை பற்றி சொல்லலடா. ரூமி சொன்ன இடத்திலிருந்து சொல்கிறேன். த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, முடிந்தால் வாங்கி படித்து பாருங்க. அந்த புத்தகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீ ஒன்றை நினைக்கிறாய், நீ கனவு காண்கிறாய், நீ ஆசைப்படுகிறாய்,
அந்த ஆசையை கனவுகளாக மாற்றுகிறாய். அந்த ஆசையை உன் ஆழ் மனதிற்கு கொண்டு போகிறாய். அந்த ஆழ் மனம் உன் ஆசையை இறுக பற்றி கொண்டு விட்டதென்றால் த சீக்ரெட் புத்தகம் சொல்கிறது, த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு. உலகெங்கும் பல கோடி பேர் அந்த புத்தகத்தை வாங்கி படித்திருக்கிறான். மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அந்த புத்தகத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த புத்தகம் என்ன சொல்லுகிறது தெரியுங்களா? நீங்கள் பெரிதாக ஒரு கனவு காண்கிறீர்கள். அந்த கனவை உங்கள் ஆழ் மனம் கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தது என்றால் உங்கள் கனவை பிரபஞ்சம் நிறைவேற்றும் என்பதுதான் சீக்ரெட் புத்தகம் சொல்கிற செய்தி. உங்கள் கனவை நிறைவேற்றும் அப்படின்னு. இப்போ நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, பெருசாக யாரும் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் ஒரு 1000 பேருக்கு நான் ஒரு வேலை கொடுப்பேன், யோசிச்சிருப்பீங்களா? இதுபோல ஒரு கல்லூரியை ஆரம்பிப்பேன், யோசித்திருப்பீங்களா? ஒரு மிகப்பெரிய சாதனையாளராக வருவேன், யோசித்திருப்பீங்களா? யாருமே யோசிச்சிருக்க மாட்டீங்க. உங்களுடைய அதிகபட்ச இலக்கு ஒரு 20,000 ரூபாய் சம்பளம், 30,000 ரூபாய் சம்பளம். நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க, அதுவும் இல்லாட்டி ஒரு நல்ல வசதியான பையனாக பார்த்து செட்டில் ஆயிடணும், இப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் இந்த இடத்தில் சொல்கிறேன் பிள்ளைகளே, அந்த சீக்ரெட் புத்தகம் சொல்வது தான் சொல்கிறேன். நான் ஒரு 750 வெற்றியாளர்களை பேட்டி கண்டேன். 750 பேருக்கு, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க, எல்லாருமே சோத்துக்கு வழி இல்லாதவர்கள், ட்ரெஸ் இல்லை, வீடு இல்லை, குடிசை இல்லை, இப்படிப்பட்டவர்களை பேட்டி கண்டேன். இன்றைக்கு உச்சாணி கொம்பில் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் கேட்டேன், சார் இந்த உயரத்திற்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னு கேட்டேன். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், அதிர்ஷ்டத்தை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்கோம். பல பேர் என்னிடம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அந்த 750 பேரில் ஒரு 700 பேர் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இருப்பது குடிசையாக இருக்கட்டும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கட்டும், இந்த உயரத்தை அடைவேன் என்று நான் அப்போதே கனவு கண்டேன் என்று சொன்னவர்கள் 700 பேரும் சொன்னாங்க. யாரும் சும்மா அதிர்ஷ்டத்தால் ஜெயிக்கலை. நீங்கள் நினைச்சது மாதிரி நடக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், கெவின் கேர் அவர் சொல்கிறாரு, ஒரு கார், நான் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கார் வாங்கணும்னு யோசித்தேன், விஷுவலைஸ் பண்ணேன், என் கனவுகளில் அந்த காரை பார்த்தேன். இந்த கார் இப்படி தான் இருக்கணும், என் பங்களா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் என் வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று நினைத்தது, அந்த கனவில், அந்த எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் கட்டாயம் கைகூடும். பெரிதாக கனவு காணுங்கள், சுருக்கி கொள்ளாதீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற செய்தி. பெருசா கனவு காணுங்கள், சாதிக்கணும்னு கனவு காணுங்கள், பெரிய எல்லைகளை நோக்கி கட்டாயம் நடக்கும். சீக்ரெட்ன்ற புத்தகம் இப்போ வந்தது, எல்லாரும் கொண்டாடுறான், உலகமே கொண்டாடுகிறது. ஆனால் என்ன தெரியுங்களா, இதற்கு முன்பாகவே தமிழில் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின். தமிழில் சொன்னதுனால உலகம் ஐயன் வள்ளுவனை கொண்டாடலை, சீக்கிரட்டை கொண்டாடிட்டு இருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவனும் இதைத்தான் சொல்லியிருக்கிறான், எண்ணுக அது எண்ணியாங்கு நடக்கும் என்று பெரும் கனவு காணுங்கள். சார் சொன்னதுக்காக சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெருசா யோசி, பெருசா சாதனை செய்யணும்னு யோசிங்க, அந்த கனவுகளை நோக்கி நகருங்கள். என்ன செய்யணும், நமக்கான ஆற்றல் என்ன, யோசிங்க. 3வது, நமக்கெல்லாம் கிராமப்புற பின்னணி, நமக்கெல்லாம் இருக்கிற பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நீங்கள் இங்கேயே இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த போட்டியாளர் அதெல்லாம் இல்லை. நீங்கள் சென்னைக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடிபட்டுருவீங்க. அவர்களுடைய நடை, உடை, பாவனை, பகட்டு உங்களை அடித்து கீழே தள்ளிடும். சென்னையில் இருப்பவன் டெல்லிக்கு போனான்னா டெல்லியில் இருப்பவர்கள் அடிச்சிருவாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நமக்கு 1000 இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம் நிறம் சார்ந்து, உடை சார்ந்து, தொழில் சார்ந்து என்னென்னமோ இருக்கும். நான் எதுக்கு உங்களுக்கு தான் சொல்லுவேன், நாளைக்கு நீங்கள் வேலை தேடி போகக்கூடிய இடத்திலும் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நான் சின்ன வேலை, பெரிய வேலை அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்கள் கனவுகளுக்காக வாழுங்கள், உங்கள் இலக்குகளுக்காக வாழணும். இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறான்னா, கனவுலாம் இல்லை, ஒரு நல்ல கம்பெனியில் போகணும், கை நிறைய சம்பாரம் கொடுக்குறியா வருவேன், கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை. இப்படி ஒரு மைண்ட் செட் உருவாகிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி
வாழ்க்கையில் தொழிலை தேர்ந்தெடுப்பது, உங்கள் ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுப்பது. நான் ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணேன். சாரை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்பு மில்லினர் பார்பர் ரமேஷ் பாபு அப்படின்னு, வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பாருங்கள். அவரை இன்டர்வியூ பண்ண போகிறேன். அவர் ஒரு மில்லினர். அவரை பற்றி ப்ரொஃபைல் பார்க்குறேன். அவர் ஒரு சலூன் கடை நடத்தி கொண்டிருப்பவர். ஆரம்பத்தில் சலூன் கடை வச்சிருந்தவர், முடி திருத்திர சமூகத்தை சார்ந்தவர். அவரை நான் பேட்டி எடுக்கணும். நான் ப்ரொஃபைல்லாம் பார்க்குறேன். ஆனால் இப்போ என்னன்னா, சொகுசு கார்களுக்கு சொந்தக்காரர் ரமேஷ் பாபு. உலகத்தில் இருக்கிற அத்தனை சொகுசு கார்களும் அவர்கிட்ட இருக்கு. இப்போ ஒபாமா இங்கே வராரு அப்படின்னா, அந்த கார் பேரேட் நடக்குது இல்லை, அதற்கு இவர் தான் கார் சப்ளை பண்ணுவார். ஜெர்மனில் ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னா ரமேஷ் பாபுக்கு ஒரு கார் கொடுத்துருவாங்க. அவரை நான் பேட்டி காணணும். என் டைரக்டர் ஆர்கே, அவர்கிட்ட கேட்டேன், சார் அவரோட ஜேர்னியை கேட்குறோமே, இந்த பார்பராக இருந்திருக்கிறாரு, அதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நல்ல கதையை கெடுத்தப்போ, ஏங்க ஒரு பெரிய ஆளாக மில்லினர்கிட்ட போய் நீ முடி வெட்டினியா, சலூன் கடை வச்சுருந்தியான்லாம் கேட்கலாமையா, அந்த போர்ஷனே வேண்டாம், தூக்கிடு, ஸ்ட்ரெயிட்டாக கார்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சுப்போம், தப்பாக நினச்சிக்க போகிறாரியா அப்படின்னு. ஏன்னா யாராவது விரும்புவாங்களா? ஒரு பெரிய இடத்துக்கு வந்த பிறகு நான் யார் என்ன, அது முடி வெட்டுற தொழில் அப்படின்னா யாராவது விரும்புவாங்களா? சரின்னு இன்டர்வியூக்கு போயிட்டோம். அப்போ தான் ஒரு பெரிய ஜெர்மன் கார் வந்திருக்கு. அந்த காரில் தான் இன்டர்வியூ. நான் அவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், இந்த கார் எப்போ வாங்கினீங்க, உங்கள் எத்தனை கார் இருக்குது அப்படிலாம் நான் பேட்டி காண்கிறேன். ஒரு பேட்டி போயிட்டு இருக்க போய் ரமேஷ் பாபு நிறுத்திட்டார். விஜயன் அப்படின்னு, என்ன அப்படின்னு, நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே முடி வெட்டினீங்க அப்படின்னாரு. ஏன் சார்? இல்லை எங்கே வெட்டினீங்க? இல்லை சென்னையில் தான். சரி சார், இந்த ஜெர்மன் காரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை விஜயன், உங்களை சொதப்பி வச்சுட்டான், உங்களுக்கு சரியாகவே வெட்டலை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. ஆமாண்ணே, எவ்வளோ அழகாக வெட்டியிருக்கணும், சொதப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு. சரி சார், சார் இந்த கார் அப்படின்னு. இல்லை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றார். அவன் சூட்கேஸில் சிசர்லாம் வச்சுருக்கான். இங்கே வாங்க, என்ன என் கை சும்மா இருக்கல, உங்களை இப்படி கொதறி வச்சுருக்கானே, இங்கே வாங்க அப்படின்னு முடி வெட்ட ஆரம்பிச்சிட்டார். எனக்கு மில்லினர் எனக்கு முடி வெட்டுறாரு. எங்கள் கேமராமேன்லாம் பார்த்துட்டு, விஜய் டிவியிலலாம் இந்த பாடுற பொண்ணுங்களை விட அழுகிற அம்மாவை எடுப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி எங்கள் கேமராமேன்களுக்கெல்லாம் ஆசை, இதை ஷூட் பண்ணிடலாமா அப்படின்னு. அதை ஷூட் பண்ணுறாங்க. எங்கள் டைரக்டர் ஆர்கே, நோடா வேண்டாம், இதை விட்டுரு அப்படின்றாரு. எனக்கு முடி வெட்டிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வீடியோலே இருக்கும். அவர் பார்த்துட்டாரு. சார் ஷூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. பண்ணுங்க சார், என்ன சார் இது அப்படின்னு. ஷூட் பண்ணியாச்சு. இன்டர்வியூலாம் முடிச்சிட்டோம். நான் சாப்பிட்றப்ப அவர்கிட்ட கேட்டேன், சார் உங்கள் இடத்துல நான் இருந்தால் நான் சொல்ல மாட்டேன், நான் ஒரு பார்பர், எங்கள் அப்பா ஒரு பார்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார். எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுக்காக சொல்கிறேன். நம்ம ஏதோ முதுகில் சுமந்துட்டுருக்கோம்ல. அவர் பலார்னு அரைகிற மாதிரி என்கிட்ட சொன்னார், விஜயன், ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குவதற்கும் ஒரு முடி திருத்துபவர் முடியை வெட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ரெண்டுமே ஒன்று தான். ஒரு சிலையை செதுக்குகிற சிற்பியை போலத்தான் ஒருத்தருக்கு முடியை திருத்துகிறேன், அந்த ஆத்ம திருப்தியோடு நான் முடி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தி சொன்னார். முடி வெட்டுறதுன்றதெல்லாம் தப்பு இல்லைங்க, ஆனால் முடி வெட்டுறதுல நம்ம எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இன்றைக்கு ராகுல் காந்தியிலிருந்து சச்சின் டெண்டுல்கரிலிருந்து தோனியிலிருந்து என் அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்கிறார்கள், முடி வெட்டுறதுக்காக. நீ எந்த தொழிலுக்கு போகிறாய் என்பதல்ல முக்கியம், அந்த தொழிலில் நீ என்னவாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உனக்காக காத்திருத்தல். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, பெரிய கம்பெனி, அந்த பெரிய பிராண்டில், அந்த பெரிய கம்பெனியில் நாம் ஒன்றாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இல்லை, நீங்கள் அந்த கம்பெனியின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அதற்கு உழைக்க தயாராக இருக்கணும். அந்த வெளியை நீங்கள் விஸ்தாரப்படுத்தணும். அதுதான் நான் சொன்னேன். பெரிய கனவு காணுங்கள், கனவுக்காக உழையுங்கள், தாழ்வு மனப்பான்மையை உடைத்தெறியுங்கள். சொன்னேன் இல்லையா? பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு சொல்கிறேன், வெற்றின்னா என்ன? எல்லாரும் ஜெயிக்கிறது அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஜெயிக்கிறதுனா என்ன? ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிறது, நல்ல வேலைக்கு போகிறது, அதெல்லாம் வெற்றி கிடையாது.
அதெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள். வெற்றி என்பதற்கு ஒருத்தன் சொன்னான், வெற்றின்னா என்ன தெரியுமா? உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால், வார்த்தைகளை கவனிங்க, உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால் அவன் நிராகரிக்கவே முடியாத அளவிற்கு நீ போய் நிற்கிற பார், அதற்கு பெயர் தான் வெற்றி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால் அவன் நிராகரிக்கவே முடியாத இடத்தில் போய் நீ நிற்கணும் அப்படின்னு. இது வெறும் பழமொழியா நீங்க படிச்சுட்டு கூட கடந்து போயிடலாம், உள்வாங்கிறதுல சிரமம் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பழமொழிக்கு ஏற்ற ஒரு சரித்திரத்தை சொல்றேன். போலந்தில் அம்மா அப்பா 2 பெண் பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளையில 2வது பொண்ணு அறிவியல்ல பிரமாதமா படிக்கிறா, நல்லா படிக்கிறாங்க. போலந்து அப்போது ரஷ்ய நாட்டின் ஆளுகைக்குள் இருக்கிறது. நீங்க உங்க தாய்மொழியெல்லாம் படிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப நல்லா படிக்கிறாங்க. அப்பா படிக்க வைக்கிறார். அம்மாவுக்கு காச நோய், அம்மாவால் எதுவுமே செய்ய முடியல. அப்பா நல்லா படிக்க வைக்கிறார். 2 பெண் பிள்ளைகளும் படிக்கிறாங்க, கோல்டு மெடல்லாம் வாங்குறாங்க. போலந்தில் உயர்கல்வி படிக்கணும். இப்போ +2 முடிச்சுட்டு உயர்கல்வி போகிறோம்ல, அப்படி உயர்கல்வி போகணும் அப்படின்னா போலந்தில் பெண்கள் படிப்பதற்கு இல்லை, வாய்ப்பே கிடையாது. உயர்கல்விக்கு கிடையாது, அப்படி யோசிக்கவே இல்லை. உயர்கல்விக்கு வாய்ப்பே கிடையாது, உயர்கல்வியே இல்லை அங்கே பெண்களுக்கு. அப்படியும் இந்த பொண்ணு போகிறா, 2வது பொண்ணு போய் கேட்குறா, நான் அறிவியல் இவ்வளோ நல்லா படிக்கிறேன், எனக்கு சீட்டு கொடுக்கணும். அப்போ அவர் சொல்கிறார், பேராசிரியர், அந்த கல்லூரி பேராசிரியர், நல்லா கவனமாக கேளுங்க. அந்த பேராசிரியர் சொல்கிறார், ஏய், பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு அறிவியல் படிப்பு? ஏன்னா ஏதாவது சமையல் கோர்ஸ் மாதிரி இருந்தால் படி அப்படின்னு சொல்கிறார். போலந்தில் சமையல் கோர்ஸ் இருந்தால் படி. 2 பொம்பளை பிள்ளைங்களும் வெளில வராங்க, அக்காவும் தங்கச்சியும். என்னது இவ்வளோ வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்ம படிக்க முடியலையே, என்ன செய்யறது? அப்படி வராங்க வெளில. இவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு, நம்மளை பார்த்து சமையல் படிப்பு படி அப்படின்னு சொல்கிறதும், பொம்பளைங்களுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்கிறதும், என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு வெளில வரா. சாதாரண பெண்கள் தான் அந்த 2 பிள்ளையும். அப்பாட்ட காசு இல்லை. தங்கச்சி சொல்கிறா, அக்கா நீ போ, பாரிஸ்க்கு போ, நான் வேலை செஞ்சு உனக்கு பணம் அனுப்புகிறேன். ஏழ்மையான குடும்பம்தான், நான் வேலை செஞ்சு பணம் அனுப்புகிறேன், நீ MBBS படி, நீ படித்து வேலைக்கு போன பிறகு என்னை கூப்பிடு, நான் வந்து படிக்க வரேன். ஓகே. அக்கா போகிறா. தங்கச்சி வீட்டு வேலை, டியூஷன் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கா. கவனமாக கேளுங்க, சின்ன பொண்ணு இல்லையா, வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த வீட்டில் இருக்கிற பையனோடு காதல் மலர்ந்து விட்டது. சின்ன வயசு. அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. யார்? பையனோட அப்பா அம்மாவுக்கு. இவளை அசிங்கப்படுத்தி, காதலை வேண்டான்லாம் சொன்னால் கூட பரவாயில்ல, ஒரு வீட்டு வேலை செய்கிற நாய் நீ, என் பையன் கேட்குதா, எங்கள் தகுதி என்ன, உன் தகுதி என்ன, போடி வெளியில் அப்படின்னு அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்புகிறார்கள். நிறைய பெண் பிள்ளைகள் ஒரு சின்ன தோல்வியை கூட தாங்க முடியல. பாய் ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸுக்கு லைக் போடலைன்னா சாப்பிட மாட்டீங்க, ஐயோ லைக் இல்லையே அப்படின்னு. இன்னும் நிறைய பெண் பிள்ளைகள் உச்சகட்ட முடிவெல்லாம் எடுத்துடுறாங்க. ஏன்? ஒரு சின்ன தோல்வி, ஒரு வார்த்தையை தாங்க முடியல. ஒரு பெண் பிள்ளை, எதுவும் அறியாத ஒரு பிள்ளை, சி போடி உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு விரட்டுறாங்க. கல்லூரி விரட்டுகிறது. சமையல் படிப்பு தான் படிக்கணும்னு பேராசிரியர் அசிங்கப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் உன்னுடைய ஏழ்மை நிலைமையை காட்டி நிராகரிக்கிறாங்க. ஆனால் அவள் நடந்து வரா, ஜெயிப்பேன், ஒரு நாள் ஜெயிப்பேன். அவளுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கல்வி தான். படிக்கிறா. படிப்பை தவிர அவளுக்கு வேறு எந்த சிந்தனையும் இல்லை. அத்துணை ஆற்றாமை, அவமானங்கள் அனைத்தையும் கல்வி மீது தான் செலுத்துறா. படிக்கிறா. அக்கா படித்து முடிக்கிறா. இவ திரும்ப பாரிஸ் போறா. ஆய்வகங்கள்லே இருக்கிறா. சொல்லனா துயரம். ஆய்வக பணியில் இருக்கிறா, அறிவியலில் இருக்கிறா. இன்றைக்கும் கேன்சர் சொல்கிறோமே, கேன்சர், அவ்வளவு புற்றுநோயாளர்கள் இந்தியாவில், உலகமெங்கும் பெரிய புற்றுநோய் சவாலாக மாறி இருக்கிறது. அந்த புற்றுநோய்க்கு இன்றைக்கும் ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா அவள் கண்டுபிடித்த கதிரியக்கம் தான். அவள் தான் கண்டுபிடிச்சா கதிரியக்கத்தை. 2 நோபல் பரிசை பெற்றாள். 2 நோபல் பரிசை பெற்ற பெண் கிடையவே கிடையாது. அவள் தான் படித்தா.
அது அல்லங்க வெற்றி. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லுவேன், பசங்களுக்கு சொல்லுவேன், வெற்றினா என்ன அப்படின்னு. நான் ஜெயிக்கிறேன் அதல்ல வெற்றி. நான் சொன்னேன் இல்லையா, உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால் நிராகரிக்கவே முடியாத இடத்தில் போய் நிற்பதற்கு பெயர் தான் வெற்றின்னு சொன்னேன் இல்லையா. அந்த 2 நோபல் பரிசை பெற்ற மேரி கியூரி இருக்கால, அவ என்ன சாதிச்சா தெரியுங்களா? எந்த போலந்து நாட்டில் எந்த பல்கலைக்கழகத்தில் உனக்கு இடமில்லை என்று சொன்னதோ, பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் எதுக்கு அறிவியல் படிப்புன்னு சொன்னதோ, அந்த பல்கலைக்கழகத்தில் அவளுக்காக சிலை வைத்தார்கள். அந்த சிலை இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி மேரி கியூரி நின்றுட்டு இருக்கா. இன்றைக்கும் கடந்து போனால் மேரி கியூரி நிற்பா. அவளை பரிகசித்தவர்கள், ஏளனமா பேசினவங்க, தூற்றியவர்களுக்கு முன்னால் வெற்றியோடு நிற்கிறாள். அந்த வெற்றியை அடையணும், அந்த வெற்றியை நோக்கி போகணும். அதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் உங்களுக்கு கல்வி மட்டும்தான். கல்வியில் கவனத்தை வையுங்கள். கல்வி மட்டும்தான். இன்னும் சொல்றேன், தோல்வி அடைவது தப்பு கிடையாது, தோல்வி கட்டாயம் வரும். இன்னும் சொல்றேன், தோல்வி அல்லாத வெற்றியை ருசிக்காது. தோல்வி அடையணும், தோல்வியை ரசிக்கணும், தோல்வியோடு இருக்கணும். ஆனால் எது தெரியுமா மிகப்பெரிய தோல்வி? தோல்வி அடைவதல்ல, தோல்வியிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பதான் நீங்க தோப்பீங்க. தோல்வியை எதிர்கொள்ள தயாராக இருங்கள். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு சொல்வது முடியாது, உங்களால முடியாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. உன்னால முடியாது, நிறைய பேர் உன்னால முடியாது, உன்னாலெல்லாம் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. முடியாது என்கிற வார்த்தை சாதனை என்கிற வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு சொல்லிட்டு நான் விடைபெறேன், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடியாது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். இன்னொன்று சாதனை அப்படின்னு ஒன்று நடந்துகிட்டே இருக்கு, எவனோ ஒருத்தன் செஞ்சிட்டு இருக்கான். அமெரிக்காவில் ஒரு குடும்பம், போர்ட்டர், அந்த குடும்பத்தில் 22 குழந்தைகள். 20வது குழந்தையாக ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கிறான். 22 குழந்தைகள். 20வது குழந்தையாக பிறக்கிறாள்ல, பிறக்கிற போதே நோயோடு. ஏன்னா 22 ஆப்பிரிக்க குடும்பம், அது கருப்பினத்தவர்கள். அங்கே ஏன் அவ்வளோ பெற்றுக்கிறாங்க அப்படின்னா, பண்ணை அடிமை முறை, வேலை செய்யறதுக்காக வேலையாட்கள் அதிக வேணும்ன்றதுக்காக பெற்றுக்க சொல்லுவாங்க. அப்படி பெற்றுக்கொண்ட அந்த 20வது குழந்தையாக ஒருத்தி பிறக்கிறா. பிறக்கிறப்பயே நிமோனியா காய்ச்சல், சிவப்பம்மை நோய் வந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப சூம்பி போன குழந்தை அவ. ஆனால் அவளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஓடணும், ஒரு விளையாட்டு வீரராக ஆகணும் அப்படின்ற ஆசை. இங்கு கூட நான் பார்த்தேன், விளையாட்டு வீராங்கனைகள் பார்த்தேன், என்சிசியில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் பார்த்தேன், வெற்றி அடைஞ்ச பிள்ளைகள். அவங்களுக்கெல்லாம் நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த சாதனை இந்த தருணத்தில் சொல்லணும். நிறைய வெற்றியாளர்கள்லாம் காமிச்சாங்க, ஆத்மார்த்தமான பாராட்டுக்கள் அவங்களுக்கெல்லாம். அவங்களுக்கான செய்தியாகவும் இது இருக்கும். ஓடணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அம்மா அடிமை வேலை செய்கிறவ தான், பிள்ளை ஓடுறா. சரி, இதாவது ஆசையாக இருப்பாளே அப்படின்னு விளையாட்டு போட்டியிலெல்லாம் கலந்துக்கிற போது கடும் ஜுரம் இருக்கிறது. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. போலியோ தாக்கி இருக்கிறது அவளுக்கு. நீங்கள் இன்னமும் பார்க்கலாம், கால்கள் சூம்பி போய், உடம்பெல்லாம் இருக்கும், கால்கள் சூம்பி போன ஊன நோய். அது ஊனம், குறைபாடு. டாக்டர் கூப்பிட்டு, அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறா, உங்கள் குழந்தைக்கு போலியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியல என்ன. இல்லை, போலியோ, நீ உங்கள் பிள்ளை நடக்கிறது கஷ்டம், இன்னும் கொஞ்ச நாளில் அவன் நடக்க மாட்டா, கால்கள்லாம் சூம்பி போக ஆரம்பிச்சிரும் அப்படி. அம்மாவுக்கு தாங்க முடியல, கண்ணீர் வெடிக்கிறா. சார், என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? என் பொண்ணு ஓடணும்னு ஆசைப்பட்றா, விளையாட்டு வீரராக வரணும்னு ஆசைப்பட்றா, ஓட மாட்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. டாக்டர் சொல்கிறா, இல்லைங்க, உண்மை, மருத்துவத்தை மருத்துவமாக பாருங்கள், போலியோன்றது அவ்வளோதாங்க, ஒன்றும் செய்ய முடியாது இனிமே. அம்மா அழறா. அம்மா அழுகையை இந்த பாப்பா பார்க்குறா. அம்மா அழறதை தாங்க முடியல.
டாக்டர் சொல்லிட்டே இருக்கிறாரு, ஏம்மா இதாம்மா உண்மை அப்படின்றாரு. இவள் அவங்க அம்மா கண்ணீரை துடைக்கிறா. அம்மா நீ கவலைப்படாதம்மா, அழாதம்மா, நான் நடப்பேம்மா, நான் ஓடுவேம்மா அப்படின்றார். டாக்டர் நர்ஸ் எல்லாம் என்ன இந்த பிள்ளை ஏதோ தெரியாமல் சொல்லுதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா நீ அழாத, நான் ஓடுவேம்மா, நீ ஏம்மா அழற அப்படின்னு கண்ணீரை துடைத்து விட்டு வெளில வந்துட்டாச்சு. எங்கெங்கோ போகிறாங்க ட்ரீட்மெண்ட். சார் வர்ம ஆசான் கூட இருக்கிறாங்க. இங்கே இயற்கை மசாஜ் பண்ணுறாங்க, அங்கே போகிறாங்க. ஒரு சின்ன ஷூ கிடைக்கிது, அதை போட்டு நடக்க முடியுமா? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மருத்துவ உலகம் கைவிட்டு விட்டது. போலியோ என்கிற அரக்கன் தாக்கி விட்டான், நடக்கவே முடியாத சூழல். அதுக்கப்புறம் சேர்ல தான் போகணும். ஆனால் அவள் நம்பிக்கையோடு நடக்கிறா, ஷூ போட்டுக்கிட்டு நடக்கிறா, மெல்ல மெல்ல நடக்கிறா, ஓட ஆரம்பிக்கிறா. ஓட ஆரம்பித்தவள் ஒலிம்பிக்கில் செலக்ட் ஆயிட்டா. ஒலிம்பிக் போட்டியில் 1960ஆம் ஆண்டு ரோம் நகரில் நடக்கிற ஒலிம்பிக், அமெரிக்காவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறா. 3 போட்டி, 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர். ஓட்டப்பந்தய வீராங்கனை ஓடுவதற்காக தயாராகிவிட்டால். நண்பர்களே, அந்த 3 போட்டியிலும் தங்க பதக்கத்தை பெற்றாள். அவள் பெயர் வில்மா. தங்க பதக்கத்தை பெற்றுவிட்டாள். அவள் வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்கிற செய்தி என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எந்த தடை வந்தாலும் வில்மாவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவன் என்ன தெரியுங்களா செய்தி சொன்னா? எல்லாரும் பேட்டிக்கு காண்றாங்க, எப்படி நீ ஓடுன, மருத்துவ உலகமே கைவிட்டு விட்டதே, நீ எப்படி ஓடுன, உன்னால் எப்படி ஓட முடிஞ்சுது என்ற போது அவள் சொன்னாள், எல்லாருமே முடியாது அப்படின்ட்டாங்க. நான் எதற்காக தெரியுமா ஓடுனேன்? இந்த தங்கப்பதக்கத்திற்காகலாம் இல்லை, அதெல்லாம் என்னை ஓட வைக்கலை. என்னை ஓட வைத்தது என் அம்மாவின் கண்ணீர். அந்த கண்ணீரை என்னால் பார்க்க சகிக்க முடியல, அவளுக்காக நான் உறுதி பூண்டேன். என் அம்மாவின் கண்ணீரை காண சகிக்காது நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி 20வது வயதில் 3 தங்கப்பதக்கம், 22வது வயதில் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டா. எல்லாரும் கதறிட்டான், என்னது இப்பயே ரிட்டையர்மெண்ட்டா? அவள் சொன்னால், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கல, அந்த கல்வியை கொடுப்பதற்காக நான் போகிறேன், அறக்கட்டளை தொடங்க போகிறேன் என்று போனால் வில்மா. அந்த வில்மாவை நீங்கள் நினச்சிக்கணும். போலியோ தாக்கி மருத்துவ உலகம் கைவிட்டு அவள் ஓடி 3 தங்கப்பதக்கம், நினைச்சு பார்க்கவே முடியாது. என்ன காரணம்? திடமான அந்த கமிட்மெண்ட் அம்மாவுக்காக. இன்னமும் சொல்கிறேன் உங்களுக்கு, சாதனைன்றது என்ன? எல்லாரும் முடியாது என்பதை எவனோ ஒருவன் ஒரு மூலையில் செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அதற்கு பெயர் தான் சாதனை. அந்த சாதனையாளராக நீங்கள் வர வேண்டும். எவனோ ஒருத்தன் சொல்லுவான் முடியாது முடியாது, ஆனால் முடியும் என்பதற்கு நீங்கள் வர வேண்டும். இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைத்தது. பெரிதாக கனவு காணுங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், த சீக்ரெட் புக். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் நடக்கும். பெரியவர்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, பிரபஞ்சத்தின் ஆற்றல். நானே உணர்ந்திருக்கிறேன். நான் ஒன்று என் ஆள் மனதில் ஒன்றை நினைத்தால் அது நடக்கிறது. பெருசாக கனவு காணுங்க. அதனால தான் சொல்கிறேன். எது நீங்கள் மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், உங்கள் ஆள் மனம் திடமாக நம்புகிறது என்றால் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் மனம், பிரபஞ்சம் உங்களுக்கு உதவும். பெரிதாக கனவு காணுங்கள். தாழ்வு மனப்பான்மையை விடுங்க. முயற்சிக்க தயங்காதீர்கள். இதையெல்லாம் தாண்டி கடைசியாக ஒரு மெசேஜ் சொல்லி முடிக்கிறேன். ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது, ஹோம்ஒர்க் கொடுத்தா ஸ்ட்ரெஸ், மிஸ்டு கால் வரலன்னா ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு பொதுவாக சின்ன பசங்கள்லேருந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு கல்வி கிடைச்சிருக்கு, இந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கு, இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். சுரபி அப்படின்னு ஒரு கலெக்டர் டெட் டாக்ஸில் இருக்கும், 40 லட்சம் பேர் பார்த்துருப்பான் அந்த வீடியோவை. நீங்கள் அதெல்லாம் தேடி தேடி பார்க்கணும். 40 லட்சம் பேர் பார்த்துருக்குறான். என்ன அப்படி இல்லை, இப்போ 1 கோடி பேரை தாண்டிட்டான் அவங்க. இந்த வீடியோவில் என்ன இருக்குது நான் போய் பார்க்குறேன். மத்திய பிரதேசத்தில் பிறந்தவங்க, ரொம்ப ஏழ்மை பகுதி, பொம்பளை பிள்ளையெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு சொல்கிற ஒரு பெரிய கூட்டு குடும்பம்.
ஒரு 40 பேர் 50 பேர் இருக்கிற கூட்டு குடும்பம். அதில் இவ பிறக்கிறா. அவங்க அம்மா, அவளுக்கு 8 குழந்தைகள். அதில் இந்த பொண்ணு சுரபியும் ஒன்று. அம்மா மட்டும் சொல்லிகிட்டே இருக்கிறா, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். இவ படிக்கிறா. 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க். எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. கலெக்டராக வரணும். கலெக்டரை பற்றிலாம் அவளுக்கு தெரியாது. கலெக்டராக வரணும்னு சும்மா சொல்கிறா பேட்டி எடுக்கிறப்ப. +1 நல்ல மார்க், +2 நல்ல மார்க். திரும்ப போகிறா, போபாலுக்கு போகிறா படிக்க. அங்கே ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம், ஹைஃபையாக இருக்குது. இவள் நல்லா படிச்சிருக்காளே தவிர இவளுக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியல. அசிங்கப்படுத்துகிறாங்க. இங்கிலீஷ் பேச தெரியலன்னு அசிங்கப்படுத்துகிறாங்க. வாத்தியார் அசிங்கப்படுத்துகிறார். இந்த ஆங்கிலம் தானே, இந்த ஆங்கிலத்தை வசப்படுத்தினால் உங்களை ஆள முடியும் இல்லை, ஆங்கிலத்தை படிக்கிறா. டாப்பராக செலக்ட் ஆயிட்டா. திரும்ப நல்ல போஸ்டிங், ரயில்வேல வேலை கிடைக்குது. அவள் என்ன நினைக்கிறா, கஷ்டப்பட்ட குடும்பம், நல்லா படித்தாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் அவளால் முடியல. ஏதோ ஒன்று அவளை தடுத்துக்கிட்டே இருக்கு. என்ஜாய் பண்ண முடியல. அவளுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அம்மா தான். அம்மாவுக்கு ஃபோன் அடிப்பா, ஒவ்வொரு முறையும் அடிப்பா. அம்மா ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணுறாங்க, அம்மா இங்கிலீஷ் பேச முடியல, அம்மா எனக்கு பிரச்சனையாக இருக்குது, அம்மா இங்கே எல்லாரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. அம்மா தான் அவளுக்கு ஒரே கம்யூனிகேஷன். அம்மாட்ட சொல்கிறா, என்னால் என்ஜாய் கூட பண்ண முடியலம்மா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இன்றைக்கி ரயில்வேல முக்கியமான பொறுப்புக்கு வந்துட்டேன். இப்போ அம்மா சொல்கிறா, உன்னோட கனவு வேறொன்னா இருக்கும். நான் இப்போ தான் புரட்டி பார்க்குறப்போ உன்னோட 10ஆம் வகுப்பு பேட்டியை பார்த்தேன். ஒருவேளை நீ கலெக்டர் ஆயிட்டா உன்னோட ஆத்மா திருப்தி அடையுமோ, உன்னோட ஆசை திருப்தி அடையுமோ, அது உன்னை உயிர்ப்பிப்பா வச்சிருக்குமோ அப்படின்னு சொல்கிறா. அம்மா அப்படின்னா திரும்பவும் படிக்கணுமா? ஆமாம் படிடா அப்படின்னு. யூபிஎஸ்சி எக்ஸாம். இப்போ இங்கே கூட யூபிஎஸ்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நடத்தியிருந்தாங்க. உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்திலேயே மிகவும் கடினமான தேர்வு யூபிஎஸ்சி. டஃபஸ்ட் எக்ஸாம், அன்பிரிடிக்டபிள் எக்ஸாம். அது பாஸ் பண்ணிடலாம் முடியாது, அவ்வளோ டஃப்பாக இருக்கும். தவம் இருந்தால்தான், வேள்வி இருந்தால்தான் நீ பாஸ் பண்ண முடியும். அதில் அம்மா சொல்கிறா, ஒருவேளை நீ இதுக்கு தயாராகு. திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். திரும்ப படிக்கிறா. அந்த ஸ்ட்ரெஸ் அவளால் தாங்க முடியல. சின்ன வயசுலேருந்து படிப்பு, ஏழ்மை, கஷ்டம், திரும்ப படிப்பு. ஒரு திருப்பு கஷ்டம், கோபம் வந்து அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறா. அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு, அம்மா என்னால் முடியலம்மா, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் பேசாமல் வந்துடுறேன், என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, ஏன் என் லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்டே இல்லை அப்படிலாம் சொல்கிறப்ப அம்மா சொல்கிறா, என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறியா? ஆமாம்மா அப்படின்னப்ப அம்மா சொன்னாலாம், இங்கே பாருடி, உன் வயது என்ன? உன் வயதில் என் வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்தது? உன் வயதில் எனக்கு திருமணமாகிவிட்டது. உன்னோட வயசில் உன்னோட தம்பி என் வயிற்றில் இருந்தான். உன்னோட வயதில் ஒரு 40 பேர் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தில் ஒரு சமையல்காரியாக வாழ்ந்தேன். தண்ணி எடுக்க 10 கிலோமீட்டர் நடந்து போகணும். உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற எதுவுமே என் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடையாது. இதுவரைக்கும் அம்மா உன்கிட்ட சொன்னதே கிடையாது. இப்போது சொல், உன் அம்மாவை காட்டிலும் உனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா? அப்படி இருக்குன்னு நீ நம்பினா வந்துரு. ஆனால் என்ன தெரியுமா, உன்னை உதாரண புருஷியாக கொண்டு நீ போயிட்ட ஜெயிப்பன்னு சொல்லி இந்த கிராமத்தில் பல பெண்கள் காத்திருக்கிறார்கள். நீ திரும்பி வந்துட்டீன்னா அவங்க எல்லாருக்கும் கதவு அடப்பட்டு போயிடும். ஒருவேளை நீ ஜெயிச்சின்னா இந்த 1000 பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு இருக்கும். வாய்ப்பு இருந்தால் படி, இல்லைன்னா நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னோடனே அந்த ஃபோனை தப்புன்னு கீழே வச்சுட்டு அழுதவ தான். அந்த டெட்டாக்ஸில் அடுத்த காட்சி விரியடைகிற போது சுரபி ஐஏஎஸ்ஸாக இருப்பா, ஐஏஎஸ்ஸாக வந்திருப்பா. அவள் சொல்லுவா, என் அம்மாவுக்கு இந்த பதவியை காணிக்கை ஆக்குகிறேன் அப்படின்னு. நான் இதைத்தான் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்றோம், நமக்கு கஷ்டம் இருக்குன்றோம், எல்லாம் யோசிச்சுட்டு அப்படி உங்கள் அம்மாவை திரும்பி பாருங்கள், அப்பாவை திரும்பி பாருங்கள். என்னைக்காவது அம்மா நம்மகிட்ட வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? என்னைக்காவது அப்பா ரொம்ப கஷ்டப்படுறேன்டா, ரொம்ப வேதனையாக இருக்குடா, என்னைக்காவது அப்பா சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கவே மாட்டார். ஏன்னா அதுதான் அம்மா, அதுதான் அப்பா. எதையுமே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள், எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க ஆள் மனசுக்குள் இருக்கும்ல, அந்த கனவு இருக்கும்ல, என் பொண்ணு ஜெயிக்கணும், என் பொண்ணு எதுலையாவது வெற்றி பெறணும்னு. இப்போ ஜீ தமிழ்ல எல்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு கூலி தொழிலாளி யாரோ வருகிற போது அந்த 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 பொண்ணு ஜெயிக்கிற போது அந்த பெற்றோர்களை பார்க்கிற போதெல்லாம், காண்பிக்கிற போதெல்லாம் அம்மாவை காட்டிலும் அப்பா அழறாரு, கண்ணீர் வடிக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அத்துணை கனவுகளையும் நீங்கள் அல்ல,
அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்காக அந்த கனவை நனவாக்க வேண்டிய ஆசைகளோடு, எண்ணங்களோடு, முயற்சிகளோடு நீங்கள் நடைபோடணும். இதுதான் நான் சொல்ல வேண்டிய செய்தி. இதில் எதுவுமே இன்றைக்கு உங்களுக்கு பலன் தராமல் போகலாம். இன்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷனில் உங்களுக்கு அப்படி தோணும், இது இல்லை அப்படின்னு. அப்படி ஏதேனும் ஒரு சொல், ஏதேனும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றி நீங்கள் சாதனையாளராக மாறினீங்கன்னா அதுதான் இந்த மேடை பேச்சில் நான் பேசியதற்கான வெற்றியாக நான் கருதுவேன். நன்றி, வணக்கம்.